தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளம் அருகில் உள்ள பொட்டலூர்னி கிராமத்தில் பொதுமக்கள் பேருந்து நிலையம் நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கையுடன் முக்கியமான பேருந்து நிறுத்தமா திருநெல்வேலி தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் உள்ள பொட்டலூர் விளக்கு பேருந்து நிறுத்தம் தான் இருந்துகிட்டு இருக்குது. இந்த பேருந்து நிறுத்தத்துல பேருந்துகள் பொதுவாக நின்று செல்றது இல்லைங்கிற குற்றச்சாட்டு 70 ஆண்டுகளாக இருக்குது. இந்த பஸ்ல ஏறினா நிக்குமோ நிக்காதோ, தெய்வச்சுப்பத்துல இறக்கி விட்டுருதான், சிலவன் வாகக்குளத்துல இறக்கி விட்டுருதான், சிலவன் நடுக்காட்டுல இறக்கி விட்டுருதான். இது 8 மணி நேரம் கொத்தனார் வேலைக்கு போறவங்க 4 மணி நேரம் பஸ்ஸுக்கு காத்திருக்க வேண்டிய நிலைமை. வெயிலெல்லாம் வேகாத வெயில் நின்று வேலை பார்த்துட்டு கடைசியில கால் கடுக்க பஸ்ஸுக்கு நிக்கிற நிலைமை இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட ஓடுறதெல்லாம் ஏசி பஸ் பாயிண்ட் ஓட்டிடுறாங்க. 15 பஸ் 20 பஸ் கழிச்சு வருது. அதுவும் படியில தொங்கிட்டு வர்ற மாதிரி நிலைமை இருக்குது. இதுல 150 என்று சொல்லக்கூடிய அந்த பேருந்து மட்டும் பொட்டலூர் நடக்கல கொஞ்சம் நின்றுகிட்டு இருந்தது. இப்போ அதுவும் சரியா நிக்கிறது இல்லை. அது ஒண்ணு. அது போக இந்த பொட்டலூர் இன்னைக்கு தெய்வேச்சல்புரம் ஸ்டேஜ் ஐடென்டிக்கல் ஸ்டேஜ் சொல்லுவாங்க. தெய்வேச்சல்புரம் இணைந்த நிறுத்தம். தெய்வேச்சல்புரம் கட்டணத்துலதான் இந்த பொட்டலூரணி பேருந்து நிறுத்தம் இருக்குது. ஆனா இப்ப அண்மை காலமாக இந்த தெய்வேச்சல்புரம் கட்டணத்துக்கு பதிலாக வாகைக்குளம் கட்டணம் போடுறாங்க. வாகைக்குளம் ஸ்டேஜ் போட்டு இறக்கி விட்டுருக்காங்க. இது தொடர்பாக அந்தந்த நடத்துனரிடம் எத்தனையோ முறை சொல்லியும் அவங்க கேட்க மறுக்கிறாங்க. என்னையும் கட்டாயப்படுத்தி அதே போல தெய்வேச்சல்புரத்தில் இறக்கி விட்டுட்டாங்க போன வாரம். அதுக்கு பிறகு ஒரு சட்டக்கல்லூரி மாணவரையும் அதே போல இறக்கி விட்டுட்டாங்க. இது தொடர்பாக 2ஆம் தேதி பொதுமக்கள் தன்னெழுச்சியாக சாலை மறியல்ல ஈடுபட்டாங்க. பொட்டலூரணி தெய்வச்சுப்பரம் ஸ்டேஜ் தான் வாக்குளம் போடக்கூடாதுன்னு கேட்டோம். ஆனா அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் அவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவே கடைசி வரை நடத்துகிற ஒப்புக்கொள்ளல. எங்களோட கோரிக்கை அன்னைக்கு இருந்த கோரிக்கை, அவருக்கு பிரான்ச் மேனேஜர் இது தெய்வச்சுப்பரம் ஸ்டேஜ் தான் என்று சொல்லிட்டு நீங்க போகலாம்னு சொன்னோம். ஆனால் அது அவர் உடன்படாதனால பொதுமக்கள் ஒரே கோரிக்கையை வச்சுட்டாங்க. பொட்டலூர்னிக்கு தனி ஸ்டேஜ் கொடு, தெய்வச்சுப்பரம் ஐடென்டிக்கல் ஸ்டேஜ் இணைந்த நிறுத்தம் வேண்டாம், பொட்டலூர்னிக்கு என்று தனி ஸ்டேஜ் கொடு. ஏன்னா பொட்டலூர்னி எங்க இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஸ்டேஜ்னு வந்துருச்சுன்னா, தனி ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா அந்த கேள்வி வராது. அது பொட்டலூர்னிக்கு தனி ஸ்டேஜ் வேணும் என்பதுதான் இந்த போராட்டத்துடைய கோரிக்கை. அதனால இப்ப இது சம்பந்தமா 2ஆம் தேதி பேசின பேச்சுவார்த்தையில, ஆடியோ தலைமையில் நடந்த அந்த பேச்சுவார்த்தையில 3 நாளைக்குள்ள பொட்டலூர்னிக்கு தனி ஸ்டேஜுக்கான ஆர்டரை வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னார். அன்னைக்கு ஆடியோ 2ஆம் தேதி கணக்கு போட்டா 5ஆம் தேதி நடந்திருக்கணும். ஆனா நடக்கல. அப்பவே சொன்னோம், நீங்க 3 நாள் இல்ல 5 நாள் எடுத்துக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள எங்களுக்கு தனி ஸ்டேஜுக்கான ஆர்டரை எம்டி ஆர்டரை எங்களுக்கு வாங்கி கொடுக்குன்னு சொல்லி சொன்னோம். சரின்னு சொன்னாங்க. நேற்று இரவு வரை அந்த ஆர்டர் வரவே இல்லை. ஒவ்வொரு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஏற்புடைய காரணமும் சொல்லல. பெங்களூர்ல இருந்து சாப்ட்வேர் ஏத்தணும், அந்த மிஷின்ல ஏத்தணும், இந்த மிஷின்ல ஏத்தணும் சொல்றாங்க. நாங்க கேட்கறது ஒரே ஒன்றுதான், எம்டி ஆர்டர் போடுறதுக்கு எந்த மிஷின் வேணும்னு கேட்கிறோம். மேனுவல் ஆர்டர் போடுங்க. முதல்ல மேனுவல் ஆர்டர் போடுறதுக்கு 5 நிமிஷம் கூட தேவையில்லை. நாங்க 5 நாள் கொடுத்துருக்கோம். மேனுவல் ஆர்டர் பொட்டலூர்னி விலைக்கு இன்று முதல் தனி ஸ்டேஜாக இயங்குகிறது சொல்லி அந்த ஸ்டேஜுக்கான நம்பர் போட்டுட்டு லெட்டர் நம்பர் ஆர்டர் நம்பர் லெட்டர் நம்பர் ஸ்டேஜ் நம்பர் போட்டு கொடுக்கறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும் கேட்கிறேன். 3 நாள்னு சொன்னீங்க, 5 நாள் கொடுத்தோம். இன்னைக்கு 6 நாள் ஆயிட்டு. இன்னைக்கு வரைக்கும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாத அதிகாரிகளை கண்டித்து இன்றைக்கு மீண்டும் சாலை மறியல ஈடுபட்டிருக்கிறோம். அந்த சாலை மறியல் சாலைக்கு வந்த பொழுது இப்போது வட்டாட்சியர் அவர்களும் காவல்துறையினரும் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்ச நேரம் காத்து, இப்ப கடைசியா ஊருக்கு கேட்டாங்க, எங்கிட்ட கேட்டாங்க, கொஞ்சம் பொறுங்கன்னு சொன்னாங்க. நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னா, மிஷின்ல ஏத்துறது கூட 1 நாள் 2 நாள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. மேனுவல் ஆர்டர் போடுறது இல்லை. உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது? அதனால மேனுவல் ஆர்டரை முதல்ல கொண்டு வாங்க. மேனுவல் ஆர்டர் நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க இன்னைக்கு தற்காலிகமாக அந்த சாலை மறியலை மாற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ள நீங்க மேனுவல் ஆர்டர் கொடுத்த ஆர்டரை மிஷின் இன்ஸ்டாலேஷன் பண்ணல அப்படின்னு சொன்னா மீண்டும் கண்டிப்பாக சாலை மறியல் தேதி நாள் அறிவிக்காமல் இரவோ பகலோ எப்போனாலும் சாலை மறியல் இருக்கும். அதனால வட்டாட்சியர் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அதே போல கோட்டாட்சியர் இரவுல பேசுறாரு, ஆர்டிஓ பேசுனாங்க. அவங்களாம் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க, இந்த மேனுவல் ஆர்டர் இப்போ ஒரு 11 மணிக்குள்ள தரேன்னு சொல்லி கொண்டு வர ஏற்பாடு சொல்லியிருக்கிறாங்க. 10 மணி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன ஆகலாம். அதெல்லாம் நடைமுறையில இருக்கக்கூடியது. அதெல்லாம் நாங்க புரிஞ்சுக்கிறோம். மேனுவல் ஆர்டர் கொண்டு வந்தா அது சரியாக அந்த ஆர்டர் நாங்களும் எங்கள் தரப்பினர்கள்ட்ட அதை கேட்டு அந்த மேனுவல் ஆர்டரை கையெழுத்து போட்டு வாங்கிட்டு இந்த இடத்த விட்டு கலையெல்லாம் நினைச்சிருக்கிறோம்.
அது வரைக்கும் கொஞ்சம் ஓரமா இருந்துக்கோங்க, இந்த சாலையை மறிக்க வேண்டாம்னு அவங்க ரிக்வஸ்ட் பண்ணாங்க. நாங்க அந்த மேனுவல் ஆர்டர் தந்தாச்சுன்னா நாங்க வந்து அந்த மறியலை வாபஸ் வாங்கிட்டு போவோம். ஆனால் குறிப்பிட்ட நாளுக்குள், நாங்க நாளெல்லாம் சொல்ல மாட்டோம், ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள் நீங்க வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி பொட்டலூர்னி எந்த பஸ்ல ஏறினாலும் பொட்டலூர்னின்னு வரணும் டிக்கெட்ல. அப்படி வரலன்னா அந்த குறிப்பிட்ட நாளை கடந்து மீண்டும் சாலை மறியல் நடைபெறும்.